இதயம் ஆரோக்கியமாக இருக்கணுமா? இந்த விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்லுங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 18 லட்சம் பேருக்கு இதயம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதய பாதிப்புக்கு மிக முக்கிய காரணமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகளவு உட்கொள்வதே என அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. எண்ணெயில் பொரித்த உணவுகளால் ஏற்படும் விளைவுகள், உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்றும், இதற்கான தீர்வு, மருத்துவர்கள் வழங்கும் அறிவுரையை தற்போது பார்க்கலாம். சிறிய தேநீர் கடை முதல் பெரிய உணவகம் வரையிலும் எண்ணெயில் பொரித்தெடுத்த பஜ்ஜி, சமோசா, வடை, சிக்கன் பக்கோடா, மீன் பக்கோடா போன்றவற்றினை வாங்கி உண்ணும் பழக்கம் சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை ஆட்கொண்டிருக்கிறது. இவ்வகையான உணவுகளால் மட்டுமே உடலில் பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். வாந்தி மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. பயன்படுத்திய எண்ணெயை தொடர்ச்சியாக பயன்படுத்துதல் மற்றும் அதிக மாசுபட்ட எண்ணெயில் சமைப்பதன் மூலம் உடலில் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இருதய நோய், புற்றுநோய், உடல் எடை அதிகரிப்பு மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். தரமற்ற எண்ணெய் உணவுகளை உட்கொள்வதால் உலக அளவில் 9 லட்சம் பேருக்கு ஆண்டுதோறும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும், இந்தியாவில் மட்டும் சுமார் 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதிலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள 2 விதமான எண்ணெய்களை ஒன்றாக சமைப்பது தவறு என கூறுகின்றனர் மருத்துவர்கள். உடலுக்கு தேவையான 2 விதமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளில் ஒன்று மோஃபா, மற்றொன்று கூஃபா. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் போன்றவற்றில் மோஃபா கிடைக்கும் நிலையில் சூரியகாந்தி எண்ணெயில் கூஃபா கிடைக்கிறது. இதனால் பொரிப்பதற்கு சூரியகாந்தி எண்ணெயும், குழம்பு தாளிப்பதற்கு நல்லெண்ணெயும் உபயோகிக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக உள்ளது. எண்ணெயில் பொரித்த உணவு வகைகள் பார்ப்பதற்கும் ருசிப்பதற்கும் கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அது உடலுக்கு கிடைக்கும் சத்தானது சொற்பமானது என்பதை அனைத்து தரப்பட்ட மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடலை பாதுகாத்துக் கொள்ள அவித்த மற்றும் வேக வைத்த உணவுகளை மட்டுமே எடுத்துக் கொள்ளுதல் மிகவும் நல்லது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.